அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. தமிழ்நாடு டெட் எக்ஸாம் வரப்போகின்ற பொது டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 6th சயின்ஸில் முதல் 3 அலகுகள் நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். இப்போ 4th அலகு பார்ப்போமா? தாவர உலகம். ஆணிவேர் தொகுப்புனா எந்தெந்த செடிகொடிகளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மா, வேம்பு. சல்லிவேர் தொகுப்பு வந்து நெல், வாழை, கரும்பு, தென்னை. விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 விட்டம் வரையிலும் வளரும். பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள். விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பர்ம்கள். ஆஞ்சியோஸ்பர்ம்கள்னா ஒன்றும் இல்லைங்க, மூடிய விதை தாவரங்கள். மற்றொன்று ஜிம்னோஸ்பர்ம்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா திறந்த விதை தாவரங்கள். அதாவது விதைகள் வந்து கனிகளில் புதைந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதான் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோட்ஸ்கள் ஆகும். மாஸ்கள் மற்றும் லிவர்வோட்ஸ்கள். உலகின் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக கொண்டாடப்படுகிறது. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். அகேவ் எனப்படுவது கற்றாழை. இது ரயில் கற்றாழை எனவும் அழைக்கப்படுகிறது. காகிதப்பூவோட இந்த பாட்டனி நேம் பார்த்தீங்கன்னா போகன் வில்லா. நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம வந்து 6th 4th லெசன் பார்த்துருக்கோம். 6th சயின்ஸில் 5th லெசனோட நான் அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்யூ. இதை நல்லா பார்த்துக்கோங்க.